Glad to speak to you. This is Velayudham Ashwin from Chennai. வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். Explained in Tamil and English. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விளக்கப்பட்டுள்ளது. Watch till end. இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். To view this in English, just type in the Google வேலாயுதம் அஸ்வின். Go to our channel playlist and find out topics. எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று தலைப்புகளை கண்டறியவும். Telegram link I have given in the description column of this video. Join with us and grow rich. Telegram இணைப்பு இந்த வீடியோவின் description காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. Debt recovery agent exam DRA and common questions and answers for other bank exams. கடன் மீட்பு முகவர் தேர்வு மற்றும் பிற வங்கி தேர்வுகளுக்கான பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள். Who can open an account? The following are eligible to open deposit accounts: any individual, any two or more individuals joint accounts, partnership or proprietary firms, business establishments, corporates, HUF Hindu undivided family, property registered trusts, government and quasi-government agencies, non-resident Indians. டெபாசிட் கணக்கை யார் தொடங்கலாம்? பின் வருபவை டெபாசிட் கணக்குகளை திறக்க தகுதி உடையவர்கள். யாரெல்லாம் திறக்கலாம்னா, தனிநபர்கள் இண்டிவிஜுவல்ஸ், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கூட்டாக, இதை ஜாயிண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. வர்த்தக நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், கார்ப்பரேட்டுகள், பெரும் வணிக நிறுவனங்கள், HUF இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, இந்து கூட்டு குடும்பம். பொதுவாக இது நார்த்தனில் ரொம்ப இதாக இருக்கும். முறையாக பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகள், அரசு நிறுவனங்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள். Who are not eligible to open deposit accounts? Minors, persons below 18 years of age, persons of unsound mind, insolvent persons. டெபாசிட் கணக்குகளை திறக்க யார் தகுதியற்றவர்கள்? மைனர்கள், 18 வயதுக்கு உட்பட்டவர்கள், மனநிலை சரியில்லாதவர்கள், திவால் கடிதம் கொடுத்தவர்கள். Can an illiterate person open an account in a bank? If yes, what is the condition? Yes, illiterate persons can open deposit accounts, savings bank account, except current account. They are not entitled for checkbook facility. Illiterate persons cannot open current account. Even if they open savings bank account, banks do not give them check facility. படிப்பறிவில்லாத ஒருவர் கணக்கு திறக்க முடியுமா? ஆண் எனில் என் நிபந்தனை என்ன? ஆம், கல்வி அறிவற்ற நபர்கள் நடப்பு கணக்கை தவிர வைப்பு கணக்குகள், சேமிப்பு வங்கி கணக்குகளை திறக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், டெபாசிட் இது பண்ணலாம், பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் காசோலை புத்தக வசதி அவர்களுக்கு கிடையாது. கரண்ட் அக்கௌண்ட் அவங்களால திறக்க முடியாது. செக் புக் ஃபெசிலிட்டியும் கிடையாது. Why banks do not give checkbooks to illiterate persons? If a check is presented in clearing,
bankers can verify the signature on the check leaf, right? In case of thumb impression on the check leaf, it is not at all possible to verify the thumb impression with eyes. Therefore, checkbook is not issued to an illiterate person. An illiterate person has to go personally to bank to take payment through cash withdrawal form. படிக்காதவர்களுக்கு ஏன் வங்கிகள் காசோலை புத்தகங்களை வழங்குவதில்லை? பணம் எடுக்க காசோலை வழங்கப்பட்டால், இப்போ ஒருத்தருக்கு பணம் வேணும்னு அவர் போய் பேங்க்கில் கொண்டு போய் செக் புக்கு கொடுக்குற செக் லீஃப் கொடுக்குறான்னு வச்சுங்க, வங்கியாளர்கள் கையொப்பத்தை சரிபார்க்க முடியும். ஏன்னா அதில் ஏற்கனவே கம்ப்யூட்டரில் அவங்களுடைய கையெழுத்து இருக்கும். ஸோ செக் புக்கில் உள்ள கையெழுத்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற கையெழுத்து ஒன்று போல் இருக்கான்னு அவங்களால செக் பண்ணி வெறும் இதை பார்த்தே நினச்சிவாங்க அவங்களால இது ஒரிஜினல் கையெழுத்தாங்கிறத ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கட்டை விரல் செக்கில் பதித்து இருந்தால், அது இந்த மை வைப்பாங்க இல்லையா, மை வச்சு அந்த இதில் இப்போ இது பண்ணுவாங்களா, அதை வந்து கண்களால் சரியாக பார்க்க முடியாது. அதாவது அதில் இருக்கிற அந்த தம்ப் இம்ப்ரெஷனும் அந்த இதில் இருக்கு இல்லையா நம்ம கம்ப்யூட்டரில், அந்த தம்பு இம்ப்ரெஷனை கண்ணால் நம்ம பார்த்து சரியாக சொல்ல முடியாது. இது கையெழுத்துனா ஒரு ஓரளவுக்கு ஈஸியாக படிச்சிடலாம். அதனால தான் படிக்காதவர்களுக்கு காசோலை புத்தகம் வழங்கப்படுவதில்லை. படிக்காதவர்கள் தினம் திரும்ப பெறும் படிவத்தின் மூலம் பணம் எடுக்க வங்கிக்கு செல்ல வேண்டும். விட்ரால் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா நிச்சயம் விட்ரால் ஃபார்ம் பேங்க்கு போனீங்கன்னா அங்கே விட்ரால் ஃபார்ம் கேட்டால் தருவாங்க. அந்த விட்ரால் ஃபார்மை நிச்சயம் நம்ம பக்கத்தில் யாரையாவது ஒரு தடவை பார்த்து இது பண்ணி எழுதி நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, விட்ரால் ஃபார்ம் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் பாஸ்புக்கும் எடுத்துகிட்டு போகணும். கேன் ஏ பிளைண்ட் பர்சன் ஓப்பன்ஸ் அன் அக்கௌண்ட் இன் ஏ பேங்க்? Yes, a blind person can open an account, but all the withdrawals should be witnessed. It may be either a customer of the bank, it may be either a customer of the bank or any staff of the bank other than the official who passed the payment. Can you understand? Sir, yes, a blind person can open an account, but all the withdrawals should be witnessed. The witness should be, it may be, if you read like this, the witness may be either a customer of the bank or any staff of the bank other than the official who passed the bank. பார்வையற்றவர் வங்கியில் கணக்கு திறக்க முடியுமா? ஆம், திறக்கலாம். ஆனால் அவர் பணம் எடுக்கும் பொழுது யாராவது சாட்சி கையெழுத்து போட வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்து 1000 ரூபா எடுக்கிறாருன்னா 1000 ரூபா அதுதான் எடுக்கிறாரா அப்படின்னு என்ன செய்வாங்க, பேங்க்கில் கேட்பாங்க. ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாதனால யாரையாவது பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு எழுத சொல்லியிருப்பார். அவங்க 1000 ரூபாங்கிற பேரில் 10,000 ரூபா போட்டிருக்கலாம், தப்பாக கூட போட்டிருக்கலாம். அதனால் அவங்க செக்கை கொடுக்கும்போது அங்கே கேஷியர் கேட்பார், எவ்வளோ அமௌண்ட்டுங்க நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு கேட்பார். அவர் சொல்கிற அமௌண்ட்டும் இதில் எழுதியிருக்கிற அமௌண்ட்டும் ஒன்று போல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இதை பண்ணிடுவார். ஆனால் இவர் இருக்கார் இல்லையா, இந்த கேஷியர் வந்து 1000 ரூபா தான் அவர் கேட்டார்னா அந்த 1000 ரூபா கொடுத்தாரா இல்லையாங்கிறது நாளைக்கு டவுட் வரக்கூடாதுல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் அவருக்கு பின்னால் இன்னொருத்தர் யாராவது பணம் எடுக்க வந்திருக்கலாம், அவரை கூப்பிட்டு ஐயா அவர் நான் 1000 ரூபா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுங்க. சாட்சி கையெழுத்துனா வேறு ஒன்றும் இல்லைங்க, பின்னால் ஒரு கையெழுத்து, அந்த செக் புக் பின்னால் ஒரு கையெழுத்து போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது வந்து வங்கியின் வாடிக்கையாளராக இருக்கலாம், இல்லைன்னா அந்த பணம் கொடுக்குற கேஷியரை தவிர யாருமே இல்லைன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது, கேஷியரை தவிர வேறு வேலை பார்க்குறாங்களா அவங்க கூட வேலை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் சாட்சி கையெழுத்து போடலாம். யூ கேன் வாட்ச் அதர் வீடியோஸ் இன் அவர் சேனல் பிளேலிஸ்ட் பேங்க் எக்ஸாம் அண்ட் டிஆர்ஏ எக்ஸாம். எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். வங்கி தேர்வு, கடன் மீட்பு, முகவர் தேர்வு தலைப்பில். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் தீஸ் வீடியோஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும் மற்றும் பகிரவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.